அன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்களா, இந்த ஏரியா எவ்வளோ குறுகலாக இருந்துச்சு. அங்கே ஃபுல்லாக மரம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கே இந்த பக்கமெல்லாம் இடமே இல்லைங்க. பாருங்க, இது எல்லாத்தையுமே போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டியிருக்காங்க இதுக்கு இடையில. இப்போ நான் அது வரைக்கும் போகிறேன், உங்களுக்கு போய் காமிக்கிறேன் இங்கே எப்படி இருக்குது, ஆறு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த இடம் இதெல்லாம் ஆக்சுவலி அன்றைக்கி மீன் பிடிச்சாங்க, நான் காமிச்சேன்னா. இன்னும் கொஞ்சம் வளரணும், கொஞ்சம் வளர்ந்தால் ரொம்ப பெரிய மீனெல்லாம் இருக்காது, சின்ன சின்ன மீன்கள் இருக்கும். இது ஆக்சுவலி இங்கே வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் மணல் தான் இருக்குது. அதனால் இது கொஞ்சம் பெரிய ஆழம் இல்லை. பட் ஆற்றுக்குள்ளே வந்து நம்ம சட்டுன்னு எந்த இடத்தையுமே நம்பி இறங்கிட முடியாதுங்க. அது எப்படி இருக்குது என்னன்னு தெரியாது நமக்கு. இங்கே கொஞ்சம் எல்லாம் பாறையெல்லாம் இருக்கனால அப்படி இருக்குது. சின்ன பிள்ளையிலுமே நாங்கள் இந்த ஆறுலெல்லாம் இருந்திருக்கோங்க. இங்கெல்லாம் வந்து இருந்திருக்கோம். அப்போல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஏறி இங்கே வருங்க, இதெல்லாம் ஜாலியாக இங்கே இப்படி உட்காந்துட்டு ஆளெல்லாம் போட்டு நசுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் இறங்குறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் இந்த பக்கம் இறங்கலாம்னா இது கொஞ்சம் ஆழமாக இருக்க மாதிரி இருக்கா. அந்த பக்கம் வரைக்கும் இறங்கி அந்த என்னால் போக முடியல. போகணும் தான் ட்ரை பண்ணுறேன். கையில் கேமரா வேறு இருக்கா, வெறும் கையில் தான் பிடிச்சிருக்கேன். ஒருவேளை கொஞ்சம் நம்ம ட்ரைபேடெல்லாம் வச்சு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் இறங்குற கொஞ்சம் இதாக இருக்குது. இறங்கி இதெல்லாம் நல்லா ஓடுதில்ல. அந்த ஏரியாவில் தான் போய் குளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணிடுவோம். என்னத்த போய் ஃபஸ்ட்டு இறங்க வேண்டான்னு தான் தோணுச்சு. ஆனால் இவருங்க இதா இறங்குறேண்ணா இறங்க. இதெல்லாம் வந்து இதுதான் மணல் தான். அதனால் ஒன்றும் பெரிய ரிஸ்க் இல்லை. ஆனால் அதுக்கு அந்த பக்கம் போகும்போது கொஞ்சம் சேஃபாக தான் போகணும். ஏன்னா அது ஃபுல்லாகவே இதாக தான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து கல் இருக்குது. ஆனால் கல்லுலேயுமே கொஞ்சம் பார்த்து தாங்க கால் வைக்கணும். இந்த இடம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாசாங்க இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல சட்டுன்னு அப்படியே வலிக்கிற மாதிரி ஏறி நிற்கக்கூடாது. கொஞ்சம் ஏறி கிரிப்பாக நின்றுட்டு அப்புறமா தான் வந்து நகரணும். இது பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ இதுக்குள்ளே இறங்குறது வந்து கொஞ்சம் பார்த்து யோசித்து அப்படி தான் இறங்கணும்.